வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சிஎஸ்கே vs ஜிடி ஃபைனல்ஸ் மேட்ச் இருக்குல்ல, இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். மொத்தம் 10 அணிகள் களமிறங்கி இருந்த இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் கடைசியாக 2 அணி மட்டும்தான் இறுதிப் போட்டிக்காக நின்றுகிட்டு இருக்கு. ஒன்று சிஎஸ்கே, இன்னொன்று ஜிடி. இந்த 2 அணிகளுக்கு இடையிலான இந்த மேட்ச் அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடக்கிறதா இருந்துச்சு. ஆனா பேட் லக். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதை பத்தி போக பேசலாம். தோனியோட 250வது ஐபிஎல் போட்டி எப்படி சிங்க் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஐபிஎல்ல ஃபைனல்ஸ் தோனி ரிட்டையர்ட் ஆயிடுவார் அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்க டைமு. அதே நேரத்தில் அவரோட 250வது ஐபிஎல் போட்டி 3 அப்படி சிங்க் ஆயிருக்கு. அகமதாபாத் மெட்ரோ ரயில் நிலையம் இருக்குல்லங்க, அங்கே இருந்து ஸ்டேடியம் வரைக்குமே முழுக்க தோனி சாண்ட் தான். அங்கே சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, ஜிடியோட ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்களும் கும்பலில் சேர்ந்துக்கிட்டு தோனி தோனி தோனின்னு அவங்க டீமில் இருக்க பிளேயர்ஸாக இருந்து சாண்ட் பண்ணுற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த அகமதாபாத் மெட்ரோ ரயிலெலாம் பார்க்கணும் நீங்கள். உள்ளே இருக்க ஃபேன்ஸ் கிட்ட அந்தளவுக்கு தோனி மோகத்தை நம்மளால் நல்லா பார்க்க முடிஞ்சுது. இந்த ஃபைனல்ஸ்க்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்குல்ல, அதுக்கு தோனி மட்டும் காரணம் இல்லை, இன்னொருத்தரும் காரணமாக அமைஞ்சிருக்காருங்க. நம்ம அம்பத்தி ராயுடு அவர்கள் நேற்றுக்கு அவர் திடீர்னு ஒரு ட்வீட் ஒன்றத்தை போஸ்ட் பண்ணி விட்டாப்புல. இது போல் என்னோட கடைசி போட்டி ஐபிஎல்ல இதுதான் சொல்லிட்டு. கண்டிப்பாக ஃபைனல்ஸில் ஒரு டீம் இருக்குது, அந்த டீமில் ஒரு பிளேயர் ஆடுறாரு, அவருக்கு அந்த போட்டி தான் அந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கடைசி போட்டி அமைய போகுதுன்னு சொன்னால் அது எவ்வளோ எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த சார்ந்து அம்பத்தி ராயுடு போட்டிருக்க ட்வீட்டை படித்து பார்த்தீங்கனாலே அவர் எந்த அளவுக்கு ஜாய்ஃபுல்லாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு ரசிகர்களை மிஸ் பண்ண போறாரு அதுவும் நம்மளுக்கு புரியும். அந்த அளவுக்கு வார்த்தைகளை தான் பயன்படுத்தி இருக்காரு. 2 great teams, எம்ஐ அண்ட் சிஎஸ்கே, 204 matches, 14 seasons, 11 playoffs, 8 finals, 5 trophies. Hopefully 6th tonight. It's been quite a journey. I have decided that tonight's final is going to my last game in the IPL. I truly have enjoyed playing this great tournament. Thank you all. No U-turn. நோ யூட்டன்ன்றதை சிரிச்சுக்கிட்டே போட்டிருக்காரு. தெரியுதா? முடிவு எடுத்துட்டு திருப்பி பேக் அடிக்க மாட்டேன்றதா அதுக்கு அர்த்தம். ஸோ ஒரு பக்கம் தோனி, இன்னொரு பக்கம் அம்பத்தி ராயுடு, இந்த 2 பேர் சார்ந்தும் லாஸ்ட் மேட்சாக இருக்குன்ற பேச்சு அடிபட்டு இருக்க நேரத்தில் அம்பத்தி ராயுடு கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, நான் இதோடு வெளியேங்க, இதுக்கப்புறம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த அகமதாபாத் ஸ்டேடியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நோக்கி வந்தாங்க பாருங்க சிஎஸ்கே ரசிகர்கள்லாம். ஏதோ சேப்பாக் கிரவுண்டை நோக்கி இங்கே லோக்கலில் இருக்க நம்ம ரசிகர்கள் போகிற மாதிரி அப்படி இருந்துச்சு. அந்த இடத்தையே குட்டி சேப்பாக்கமாக மாற்றிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இந்த ஃபைனல்ஸ் மேலே கிரேஸ் பயங்கரமாக இருக்கு. சிஎஸ்கே இந்த முறை கப் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆஸ் அ ஃபேனா நான் சொல்கிறது கப் அடிக்கும் அப்படின்ட்டு தான் நம்பிக்கை. ஆனால் ஜிடி பார்த்தீங்கன்னா பலம் பொருந்திய அணியாக இருக்காங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. எம்ஐ தான் எப்போவுமே நமக்கு போட்டியாக வந்து நிற்பாங்க. ஆனால் இந்த வாட்டி எம்ஐயை ஓரம் கட்டிட்டு ஜிடி வந்து நிற்குது. இனிமேல் இந்த சிஎஸ்கே லெகசியில் நாங்களும் வருவோம்ப்பா, எம்ஐ இருந்த இடத்துல இனிமேல் நாங்கள் இருப்போம், சிஎஸ்கேவோட சிம்ம சொப்பனமாக நாங்கள் திகழ்வோன்னு சொல்கிறது மட்டும் இல்லைங்க, செஞ்சு காமிச்சிட்டும் இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குது. கடைசியாக நடந்து முடிஞ்ச மேட்ச் யாரும் மறந்துருக்க மாட்டோம். மும்பை அணியை ஜிடி துவச்சனால அந்த மேட்சை அதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு புதிய வில்லன் உருவாகி இருக்காரு சிஎஸ்கேக்கு எதிராக சொல்லிட்டு. அப்பேற்பட்ட ஜிடி தொடர்ந்து 2வது முறையா ஐபிஎல் கப்பை அடிக்கும் அப்படின்ட்டு கெவின் பீட்டர்சனும் வெங்கடேஷும், இந்த கேகே டீம்ல இருந்தார்ல பிளேயர் வெங்கடேஷ், இவங்களும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் 5வது முறையா சிஎஸ்கே தான்ப்பா கப்படிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேத்யூ ஹைடன், ஸ்ரீசாந்த், ஃபேஃப் டு பிளஸிஸ். 3 பேரோட கருத்து இப்படி இருக்கு, 2 பேரோட கருத்து இப்படி இருக்கு. என்னோட கருத்து என்னன்றதை சொல்லிட்டேன். உங்களோட கணிப்பு என்ன மக்களே? யார் இந்த ஃபைனல்ஸில் கப்படிப்பா? இவ்வளோ எதிர்பார்ப்புங்க அந்த ஒரு ஃபைனல் சார்ந்த நேரத்தைக்கு. இப்படியே அந்த ஒரு ஜோஷ் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்க்காத ட்விஸ்டா கனமழை கொட்டி தீர்த்தடிச்சு. பேய் மழை கேள்விப்பட்டிருப்பீங்களே, நேற்றுக்கு அதை அந்த அரங்கில் பார்க்க முடியும். என்ன அடிங்க மழை, சரி விட்டு பெய்யும் அப்படின்னு பார்த்தா விட்டுற மாதிரியே தெரியல, பொலன்னு பொழந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டேடியமாக இருக்கட்டும், ஸ்டேடியத்தை சுற்றி இருக்க பகுதிகளாக இருக்கட்டும், அப்படி மழை.
எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, மழை நின்றோம், எப்படியாவது மேட்ச் கண்டினியூ ஆகிடும், ஓவர்ஸை குறைப்பாங்க அவ்வளோதான், பட் நம்ம ஃபுல்லாக மேட்ச் என்ஜாய் பண்ணலாம் அப்படி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே நடுவில் மழை நின்றுச்சுங்க. இந்த அம்பையர்ஸு, வீரர்கள், மென்டார்ஸு, பயிற்சியாளர்கள் எல்லாருமே அந்த காலத்துக்குள்ளே வராங்க, வந்து அந்த மைதானத்தை பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே தொடர்ந்து விளையாடலாமா, முடியுமா, வழுக்குமா, இல்லை கரெக்டாக நடக்குமான்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்க்குறப்ப நமக்கு ஒரு பச்சை கொடி, ரைட்டு மேட்ச் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு. ஆனால் திரும்ப மழை, அவ்வளோதான், அதோட நம்ம நம்பிக்கை போயிடுச்சு. 11 மணிக்கு மேலே மழை பெஞ்சா எப்படிப்பா ஆட முடியும் அப்படின்னு நினச்சோம். அவ்வளோதான், நேற்றுக்கு போட்டி நடக்கவே இல்லை. ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோ யார் எடுத்தான்னு தெரில. ஆனால் எவ்வளோ வருஷங்கள் இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ நின்று பேசுவாங்க. நேற்றுக்கு மழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருந்துச்சுல, அப்போ அந்த ஸ்டேடியத்தில் நம்ம சிஎஸ்கே ஃபேன் ஒருத்தர் 7 நம்பர் ஜெர்சியை போட்டுக்கிட்டு தலைவன் தரிசனம் கிடைக்கும்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகிற ஃபேன்ஸ்லாம் தோனிக்கு மட்டும் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. அப்படி இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஐபிஎல் நிர்வாகம் என்ன தெரியுமா சொன்னாங்க நேற்று, அதாவது மழை பெஞ்சிட்டு இருந்தது, இன்னும் இறுதி கட்டத்தை எட்டிட்டு தான். அந்த நேரத்தில் நைட்டு 9:45 மணிக்கு மட்டும் போட்டி ஆரம்பித்தா 19 ஓவர்களை கொண்ட போட்டியாக நடக்கும். அதாவது 20 ஓவர் போட்டிகளுக்கு பதிலாக 19 ஓவர்களை கொண்ட போட்டியாக நடக்கும்னு சொன்னாங்க. இல்லைனா அதுக்கப்புறமா மழை தொடர்ந்து லேட் ஆகி அதுக்கப்புறம் மழை நின்று போயிட்டு 10 மணி நம்ம மேட்ச் ஆரம்பிக்கிறோம்னா அது 17 ஓவர்களை கொண்ட போட்டியாக நடக்கும்னு சொன்னாங்க. அதுக்கும் வாய்ப்பில்லை. இறுதியாக 10:30 மணிக்கு கடைசியாக மழை நின்று போட்டி ஆரம்பிக்கிறதா இருந்தால் 15 ஓவர்கள் போட்டியாக நடக்கும்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரைட்டு. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, நேற்றுக்கு அம்பையர் ஒரு விஷயத்த சொன்னாருங்க. லிட்டலாக ஒரு 9 மணி 9:30 வாக்கு இருக்கும். அப்போ சொன்னார், இது போல் இந்த மழை நின்னாலும் இந்த கிரவுண்டை ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு, ஈரப்பதம் இல்லாமல் மாற்றுறதுக்கு 90 நிமிடங்கள் தேவைப்படும்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொல்லும் போதே தெரிஞ்சிடுச்சு 10-10 மேட்ச் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு. நம்ம மனுஷன் கலைச்சே போக மாட்டார் போல இருக்குங்க. நம்ம ஆஷிஷ் நேராக தான் சொல்கிறேன். நேற்றுக்கு நடுவில் இந்த மழை நின்றுச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்போ தலைவன் திடீர்னு உள்ளே வந்தாப்புல. எல்லாரும் இந்த பராமரிப்பாளர்கள் ஒரு பக்கம், வீரர்கள் ஒரு பக்கம், அதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தலைவர் வந்து ஃபுல்லாக எல்லா அம்பையர்ஸோட வேலையை இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. பிச்சு மேலே படுத்துக்கிட்டு கரெக்டாக இருக்கா சர்ஃபேஸு, ஒழுங்காக பால் இங்கே பிச் பண்ணுறது கரெக்டான இடமா, அது இதுன்னு பிச்சினை போட்ட இவரே அங்கேருந்து பிளேயர்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இன்ஸ்பிரேஷன் இந்த மனுஷனா, ஏஜ் வேற, ஓகேவா, ஏஜ் எங்கேயோ இருக்கு. ஆனால் அவரோட என்திசியாசம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அடிச்சிக்க முடியாதுங்க. இதோ புதுசாக உள்ள டீமில் வந்த பிளேயர் மாதிரி அவ்வளோ எந்துவாக இருந்தார். அதுக்கு தலைவனை இது போலையும் பார்க்க முடிஞ்சுது, அதே தலைவனை இது போலையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த மழையை பார்த்ததும் கொஞ்சி விளையாடும் குழந்தை போல நம்ம தலைவனுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதான், மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்து போட்டியே கடைசி வரைக்கும் ரத்தம் ஆயிடுச்சு அப்படின்னா கோப்பை சென்னைக்கு கிடையாது, நெஹ்ராவோட ஜிடி இருக்குல்ல, அவங்களும் தான் ஐபிஎல் கோப்பையை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மேட்ரு தெரிஞ்சதுனால என்னவோ தலைவனுக்கு மழையை ஒரு கட்டத்தில் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. முதல்ல பரபரப்பாக பிச்செல்லாம் அப்படி பார்த்துட்டு இருந்தவர், அதுக்கப்புறம் இது போல தான் சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். இந்த மழையோட விளைவு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் வரலாற்றிலேயே முறையாக இந்த ஃபைனல்ஸ் போட்டியை அடுத்த நாளைக்குன்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சிருக்காங்க. எஸ், நேற்றைக்கு நடக்க வேண்டிய போட்டி இன்னைக்கு நைட்டு நடக்க போகுதுங்க. ஆஸ்திரேலியா இப்போ ஐபிஎல் போட்டி பார்ப்பீங்க பார்த்தீங்களா, அதே டைமில் ஈவினிங் 7:30 போல் ஆரம்பிச்சிடும் மேட்ச். ஆக்சுவலாக ரிசர்வ்டு சென்டிமெண்ட் ஒன்று இருக்குல்ல, இதை பற்றி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ், அதுலேயும் குறிப்பாக தோனியோட ஃபேன்ஸில் இப்போ முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு பிக்கை யாருமே மறந்துருக்க மாட்டோம். எம்எஸ் தோனி விளையாடின கடைசி சர்வதேச கிரிக்கெட் போட்டி, அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் டேல தான் நடந்துச்சு. முன்னாடி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் இடையூறு காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் நடந்துச்சு. இந்த ஐபிஎல் மேட்ச் இருக்கு பாருங்க, இந்த ஃபைனல்ஸு ஆக்சுவலாக இதுலேயே மழை பெஞ்சிருக்கு, ரிசர்வ் டே அடுத்த நாளைக்குன்னு ஒத்தி வச்சிருக்காங்க. தோனி அவர்களுக்கு இது ஒரு வேளை ஓய்வு போட்டியாக அமைஞ்சிருமோ, இதுக்கப்புறம் ஐபிஎல் போட்டியில் விளையாட மாட்டாரோ அப்படின்ட்டு இந்த முன்னாடி சினாரியோ இருக்குல்ல, அதோடு கம்பேர் பண்ணி இப்போ பல ரசிகர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம், தோனி அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க, என்னோட கடைசி ஐபிஎல் போட்டி அப்படின்றது சென்னையில் தான் இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்ட்டு. நம்மளும் நம்புவோம். இந்த தோனின்றது வெறும் வார்த்தை இல்லப்பா, அது ஒரு எமோஷனல் அப்படின்னு நிறைய தோனி ரசிகர்கள் பதிவிட்டோம், வீடியோஸில் பேசி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அது நேற்று களத்தில் பார்க்க முடிஞ்சதுங்க. இட் மீன்ஸ் ஸ்டேடியத்துக்குள்ளே இருக்க களத்தை பற்றி சொல்லலை, ஸ்டேடியத்துக்கு வெளியே சொல்கிறேன். மழையில் கூட, கொற்ற மழையில் கூட ஸ்டேடியத்துக்குள்ளே தோனி தோனி தோனின்னு முழக்கம். இதுக்கப்புறம் ஸ்டேடியத்துக்கு வெளியே அந்த ரசிகர்களை கலைஞ்சு போவாங்கன்னா அதிருப்தியில். அப்பவும் தோனியோட பேர் அங்கங்கே முணுமுணுத்துக்கிட்டே போகிறாங்க. தலையை பார்க்க முடியல, தரிசனம் கிடைக்கல, அது இதுன்னு எல்லாம் முணுமுணுத்துட்டே போயிட்டு இருக்காங்க. அங்கே மழை பெஞ்சு அவ்வளோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அந்த இடத்துல எல்லோ ஜெர்சியை நிறையவும் பார்க்க முடிஞ்சது. மேட்ச் உள்ளே இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதை வெளியே வந்த ரசிகர்கள் கூட்டத்தை அங்கே இப்படி பார்க்க முடிஞ்சது.
Take the hats off for the players. சரி, ஓகே, நேற்று நடந்தது நேற்றையோட முடிஞ்சிச்சு வச்சுக்கலாம். மேட்ச் இன்னைக்கு வச்சிருக்காங்களே, ஒருவேளை இன்னைக்கும் மழை வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஓவர் இருக்குல்ல, இதன் மூலமாக வெற்றியாளர் தேர்வு செய்யப்படுவாங்க. அப்படி சூப்பர் ஓவரையும் நடத்த முடியாத அளவுக்கு மழை கொட்டி தீத்துச்சு அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள் அடிப்படையில் டாப்பில் எந்த டீம் இருக்கோ அந்த டீமுக்கு கப்பை கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல சிஎஸ்கேயில் ஜிடி இருக்குது. ஆரம்பத்துலேருந்து கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணாலும் அந்த டீம் வின்னிங்கில், ஸோ அவங்களுக்கு தான் கோப்பை போகும். ஸோ இதனாலே சிஎஸ்கே ரசிகர்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆஹா இன்னைக்கு மழை மட்டும் வந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா வந்துருச்சுன்னா கோப்பை ஜிடி பக்கம் அழகாக போயிட்டே இருக்கும். நேராக சிரிப்புக்கு இப்போ காரணம் தெரியுது அவங்களுக்கு, ரைட்டு. இப்போதைக்கு வர்ற வெதர் ரிப்போர்ட்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அகமதாபாத்தில் மழை வரலாம்னு சொல்லியிருக்காங்க. வரலாம், மேபி. ஸோ புரிஞ்சிருக்கும், ஒரு 80% சான்ஸ் இருக்குது, 20% சான்ஸ் இல்லை. அந்த 20% சான்ஸ் இல்லைன்னு சொன்ன பார்த்தீங்களா மழை வர்றதுக்கு, அது இன்னும் பெரும்பான்மையாக மாறணுன்றதான் சிஎஸ்கே ரசிகர்கள் பிரார்த்தனையாக இருந்துகிட்டு இருக்கு. மழை எந்த அளவுக்கு வராமல் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு கோப்பை கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. சரி, எல்லாம் ரைட்டுப்பா. இப்போ அந்த அகமதாபாத் ஸ்டேடியத்தோட நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க. காலையில் சூரியன் நல்லாவே தெரிஞ்சுது, சன்னியாக தான் மார்னிங் ஆரம்பிச்சிருக்கு. அகமதாபாத் ஸ்டேடியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுதான், அங்கங்கே கிளியர் ஸ்கையை பார்க்க முடியுதுங்க. ரொம்ப மேகம் சூழ்ந்து மழை வர அறிகுறின்றது பெருசாக இல்லை, கிளியர் ஸ்கையை பார்க்க முடியுது. ஆனால் வெதர் ரிப்போர்ட் ஒன்று வெளியே வர்றது மழை வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வெதர் எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். சேஞ்ச் ஆகி மழை கொட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு கோப்பை கனவு ரொம்ப 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 கம்மியாயிடும். ஒரு தற்செயலான கனெக்டை பார்த்தீங்களா, இதே மே மாதம் 29 ஆனால் போன வருஷம் 2022 தான் குஜராத் டைட்டன்ஸ் அணி முறையாக ஐபிஎல் ட்ராஃபி அடித்தாங்க. புதுசாக வந்த ஒரு அணி வந்த டோர்னமெண்ட்லேயே ட்ராஃபியை கைப்பற்றினாங்க. அதே நாள் தான் இப்போ மே 29 ஆனால் 2023. எப்படி பாருங்க, நேற்று மேட்ச் நடந்திருந்தா கூட அந்த சிங்க் வந்திருக்காது, கரெக்டாக தள்ளி போயிருக்கு. போன வருஷம் அவங்களுக்கு கிடைச்ச கோப்பை நாள் இருக்குல்ல, அது இப்போ கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி ஜிடி சிஎஸ்கே ஃபேஸ் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம், 2வது முறையாக தொடர்ந்து கோப்பையை ஜிடி அடிக்க போகிறாங்களா, இல்லை மழை வந்து அடிச்சு கொடுத்துட போதா அவங்களுக்கு, இல்லை சிஎஸ்கே 5வது முறையாக கோப்பையை அடித்து எம்ஐயோட சாதனையை சமன் செய்கிறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கணிப்பு என்ன மக்களே? இந்த மேட்ச் யாருக்கான மேட்சாக இருக்கும்? யார் கையில் கோப்பை ததுமுன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நாம் கோப்பையை அடிச்சிட்டோம் அப்படின்னா, ஓகேவா, அடிச்சிட்டோம் அப்படின்னா தோனியோட கடைசி போட்டியா இது இருக்குமா என்ன சிலர் சொல்கிற மாதிரி? உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.